அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் வணக்கம். போன எபிசோடில் அஷ்டம சனியிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுங்க பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம பார்க்க போகிறது 6ஆம் இடத்து குரு அழிவை தருமா, ஆக்கத்தை கொடுக்குமா? இது நிறைய நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட வேண்டிய விஷயம். எப்படின்னா, குருங்கிறது தான் ஒரு ஜாதகத்தில் முழு சுபகிரகம். அவர் 6ஆம் இடம் இந்த மோசமான இடத்துல போய் இருந்தால் பெரிய பிரச்சனைகள் வருமா, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்ச பிறகு தான் அந்த பரிகாரம் பண்ணுறதோ ஏதோ செய்யணும். அதை புரிகிறதுக்கு நான் சில விளக்கங்கள் கொடுக்குறேன். இப்போது உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் ஒரு சீன், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ணன் கேட்டதை கொடுத்துருந்தவன். அவர் பிறக்கும்போதே அவர் உடம்புல ஒரு கவசம் இருந்துக்கிட்டு இருக்கும். அது இருக்கிறது வரைக்கும் யாரும் அவரை கொல்ல முடியாது. இந்த இந்திரன் ஒரு வேஷம் போட்டு உன் கவசத்தை எனக்கு கொடுப்பான்னு கேட்டவுடனே இவர் அதை எடுத்து கொடுத்துருவார். அப்போது இந்த துரியோதன் மொத்தத்துக்கும் தான் யுத்தத்தில் ஜெயிக்கிறாருந்தா கர்ணன் தான் நம்மளை ஜெயிக்க வைக்க முடியும்னு இவரை நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒன்று எப்படி தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இது சரியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்டிதர்கள் கேட்பாங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லுவாங்க. இப்போ பார்டரில் எல்லை காவல் வீரர்கள் நிற்கிறாங்க இல்லையா, சண்டைக்கு நிற்கிறாங்க இல்லையா. அப்போ எதிர்த்த நாட்டு அப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். அப்போ எதிர்த்த நாட்டுக்காரன் உன் துப்பாக்கியை கொடுன்னா கொடுத்துடலாமா, நீ எவ்வளோ தான் தானம் பண்ணா இருந்தால் கூட அப்போ அது உனக்கு வீக் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு விளக்கம் என்னென்னா, உனக்கு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உள்ள மிஷின் கன் வரும்போது மாமூல் துப்பாக்கி கொடுக்கறதுல தப்பு கிடையாது இல்லையா. இப்போது இந்த கர்ணன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தனால்தான் கடைசியில் கடவுளே அவர்கிட்ட உன்னோட புண்ணியத்தெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு யாசம் கேட்குற மாதிரி வராரு. அது எப்பேற்பட்ட பாக்கியம். அப்போது அந்த குரு, அதாவது குரு மோசமான இடத்துல இருந்து அவர் உயிரை பறிக்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட என்றும் அழியா புகழை கொடுத்துட்டார் இல்லையா. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒன்று அதாவது அந்த புண்ணியத்தை கொடுத்ததுனால இறைவனே அவருக்கு விஸ்வரூபம் கொடுத்து அருள் புரிகிறது, அவர்கிட்ட யாசம் கேட்குறது எல்லாம் மிகப்பெரிய பேர் புண்ணியம் அவருக்கு கிடைக்கிது. இப்போது மாவலி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 6ஆம் இடத்துல குரு வரும்போது தான் அவர் நாட்டை பறி கொடுத்துருவார் வாமனர்கிட்ட, அதாவது கிருஷ்ண பெருமான்கிட்ட. அப்போது அந்த என்ன சொல்லுவாங்க பண்டிதர்கள்லாம், 6ஆம் இடத்துல கொண்டு இருந்தால் இருக்கிறதெல்லாம் பறி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், அதனால் நீங்கள் உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், அது இது. அதாவது 6ஆம் இடம்ங்கிறது கடன், ரணம், பகை, சத்ருஸ்தானத்துக்கு உண்டான கிரகம். அப்போ குருவே 6ஆம் இடத்துல மறைஞ்சிடுச்சுன்னா எல்லாம் பிரச்சனைகள் வரும்னு சொல்லி பயங்காட்டுவாங்க. அது இப்போது மாபல்லி சக்கரவர்த்தி 6ல் குரு வரும்போது நாட்டை பறி கொடுத்தார். ஓகே. அப்போ 6ஆம் இடத்துல இருந்துக்க குரு என்னென்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அது இப்போது அவர் நாட்டை கொடுத்தாரு, உயிர் போச்சு. ஆனால் கடவுள் அவருக்கு வர கொடுத்துருப்பார். நீ இந்த இறந்த நாளில் நீ உன் நாட்டுக்கு வா, உன் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறது நீ பாருன்னு சொல்லுவார். ஸ்டில் நவ் இப்போ கூட கேரளாவில் உள்ளவங்க அந்த ஓணம் பண்டிகை, அதாவது மாவலி சக்கரவர்த்தி இறந்த நாள், நம்ம ராஜா நம்மளை பார்க்க வராங்கன்னு கிட்டத்தட்ட 10-15 நாள் விழா கொண்டாடி புத்தம் புது ஆடைகள் உடுத்தி பல வகையான பலகாரங்களை சமைச்சு சாப்பிட்டு அவரை வரவேற்காங்க. ஸோ எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனால் கூட அவர் புகழ் பேர் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் 6ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தான். நண்பர்களே, நீங்கள் கூட ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறது 10ஆம் இடத்து 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிகப்பெரியவர்களை கோடீஸ்வராக்க கூட அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது தான். அடுத்தால நல்ல நேரம், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கறது அந்த குரு பார்வை தான். இப்போ 6ஆம் இடம் கடன் ஸ்தானம் சொல்கிறீங்க இல்லையா. இப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து நம்ம பர்சனலாக வர யார் கடன் இல்லாமல் இருக்கிறா? அப்போது அந்த கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும், கடன் வாங்கி வேறு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். கோவட்
அதாவது குருவை நம்பி எல்லாமே முன்னெடுத்து போங்க, உங்களுக்கு நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கும். நேரம் எப்பப்போ நேரம் கிடைக்குதோ தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களோட கற்றுக் கொடுத்த பழைய வயதான ஆசிரிய பெருமக்கள் யாரையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்கிட்ட ஆசீர்வாதம் செய்துக்கோங்க. குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட குரு பார்வை நீங்கும். உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்கனால மிகப்பெரிய உத்தியோகத்திலையும் சரி உங்கள் ஸ்டேட்டஸ் கௌரவம் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். ஸோ தனுசு ராசி அன்பர்களே, பயப்பட வேண்டாம், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஹேட்ஸ் ஆப், உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் பாலு. அடுத்து இன்னும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன்.